Hi and hello, welcome to Sanskrit. இந்த வீடியோவில் vocabulary and ratherன்ற வேர்டு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டு போகலாம். வீடில், இது வந்து ஒரு வெர்ப், அதாவது ஒரு வேலை ஆகிறபடி ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது தான் வீடில். பெர்ஸ்வேட் அப்படின்னா கன்வின்ஸ்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She wheedled me into lending her my new coat. அப்படின்னா என் புது கோட்டை அவளுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவள் என்னை கன்வின்ஸ் பண்ணான். அடுத்த வேர்டு போகலாம். ஸ்டாக், இது வந்து ஒரு நவுன், அதாவது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது இல்லை அடுக்கி வச்சுருக்கிறத ஸ்டாக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எ ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து ஸ்டாக் ஆஃப் மணி, நிறையா மணி அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸாக்டாக நம்பர் சொல்லாமல் நிறையா மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். இண்டக்ஷன், இது ஒரு நவுன், அதாவது புதுசாக ஒன்றை அறிமுகப்படுத்துறது இல்லை சேர்த்துக்கிறது இண்டக்ஷன் அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த இண்டக்ஷன் ஆஃப் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வில் டேக் பிளேஸ் இன் த மெயின் ஹால். அப்படின்னா புது மாணவர்களின் சேர்க்கை மெயின் ஹாலில் நடைபெறும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். சஸ்டைஸ், இது ஒரு வேர்ப், அதாவது ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறது பேர் தான் சஸ்டைஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ சஸ்டைஸ்டு த டீம் ஃபார் தேயர் லேக் ஆஃப் கமிட்மெண்ட். அவங்க ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் இதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரேதர்ன்ற வேர்டு ஸ்போக்கனில் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ரேதர் வந்து அட்வர்பாகவும் எக்ஸ்க்ளமேஷனாகவும் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அட்வர்பாக பார்க்கலாம். ரேதர்ன்றது ஓரளவு அல்லது மாறாக அப்படின்ற மீனிங் கொடுக்கும். இப்போ எக்ஸாமில் ரெண்டாவது சென்டென்ஸ் எடுங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். மை எக்ஸாம் வாஸ் ரேதர் டிஃபிகல்ட் அப்படின்னா என் எக்ஸாம் ஓரளவு கஷ்டமாக இருந்தது. இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ லைக்டு த மூவி ஆர் ரேதர் த ஸ்க்ரீன் பிளே. அந்த படம் அல்லது மாறாக அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போது வெரி குவைட் ரேதர் அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போது ஹீ இஸ் வெரி குட் அப்படின்னா அவன் ரொம்ப நல்லது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் குவைட் குட் அப்படின்னா அவன் நல்லவன் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ரேதர் குட் அப்படின்னா அவன் ஓரளவு நல்லவன் அப்படின்னு அர்த்தம். இப்போது ரேதர் வந்து எக்ஸ்க்ளமேஷனாக எப்படி யூஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம். எக்ஸ்க்ளமேஷன்னா நம்ம பேசும்போது நம்ம எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கான யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் தான் எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், தெரியும். ஓ, லுக் அவுட், ஆவ், ரேதர், இதெல்லாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் கிளாட் டு பி ஹோம், ஆர்ன்ட் யூ ரேதர். இந்த இடத்துல ரேதர்ன்றது அப்படி தானே இல்லை அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கும். நம்ம பேசும்போது நீ நல்லா பாட்டு பாடுவ அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸ்க்ளமேஷன் யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.